Hello everyone, வணக்கம், welcome to my channel. என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. Keep supporting, keep watching. அதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். அண்ட் இது மாதிரி கான்டென்ட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனலில் ரெஃபர் பண்ணலாம். பிகாஸ் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸ்லையும் போஸ்ட் பண்ண போகிறேன். அண்ட் நீங்கள் எப்போ வேணாலும் என்னோட ஓல்டு வீடியோஸை ரெஃபர் பண்ணலாம். பிகாஸ் என்னோட ஓல்டு வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு டைம்லெஸ் ரீடிங். ஸோ அது நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னாலுமே ரெசனேட் ஆகும். தேங்க்யூ. ஃபைன், இன்னைக்கு வந்து ஜென்ரல் டாபிக். ஸோ டாபிக் என்னன்னு பார்ப்போமா? விங்ஸ். யூ நெவர் நீடட் தோஸ் விங்ஸ் டு ஃப்ளை. இதை பார்க்குறப்பே ரொம்ப நல்லா இருக்கு, ரைட்? ஸோ யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு லைஃப்பில் ஃப்ரீடம் இது ஒன்று மட்டும்தான் இல்லை. ஒரு ஃப்ரீடம் மட்டும் கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களை பிடிக்கவே முடியாது. நோபடி இஸ் ஸ்டாப்பிங். ஆக்சுவலி உங்களை வந்துட்டு ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயத்தில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஒரே பிளேஸ்ல நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க, ஒரே இடத்துல இருக்கீங்க. பட் ஆனால் வந்துட்டு உங்களுக்கு அது பிடிக்கல. பிகாஸ் நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணணும். உங்களுக்கு ட்ராவலிங் ரொம்ப பிடிக்கலாம். நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணணும், அப்ராட்லாம் போகணும், நிறைய பர்சன்ஸோடு இன்டராக்ட் பண்ணணும், நிறைய விஷயங்களை சாதிக்கணும் அப்படின்ற ஆசைகள், பேஷன் எல்லாமே இருக்கு. பட் ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு உங்களை கட்டி போட்டு வச்சிருக்கு. அது டெஃபினட்டாக வந்து எமோஷனல் சம்மந்தப்பட்டது தான் இருக்கு மோஸ்ட்லி. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து ரிலீஸ் ஆகுது. உங்களுக்கான ஒரு ஃப்ரீடம் கிடைக்குது. இவ்வளோ நாளாக ரொம்ப ரொம்ப ஒரு ட்ராப் மாதிரி மாட்டிட்டு இருந்திருப்பீங்க. பட் அந்த ஒரு ட்ராப் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஃபைனலி நீங்கள் ரிலீஸ் ஆகுறீங்க அந்த விஷயத்துல இருந்து. ஸோ உங்களோட பவர் இது வரைக்குமே வந்துட்டு நீங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் அப்படிங்கிறது ரியலைஸ் பண்ணலை. பிகாஸ் வந்து பீப்புள் அவங்களோட எமோஷன்ஸ் இதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்திருப்பீங்க. பட் இனிமேல் வந்துட்டு உங்களுக்காக வாழ போறீங்க. உங்களோட பவர், உங்களோட வார்த்தைகள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகுது. ஸோ எந்த பீப்புளாலையும் எந்த எமோஷனல் ஒரு ட்ராப்னாலையுமே இனிமேல் உங்களை பிளாக் பண்ண முடியாது. நீங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஒரு சில பேர் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், இன்னும் இல்லை அப்படின்னா இனிமேல் பண்ணுவீங்க. அதாவது உங்களோட விஷஸ் தான் ஃபர்ஸ்ட். என்னோட ஆசைகள், என்னோட கனவு, என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் இதுதான் ஃபர்ஸ்ட், மற்றவங்களாம் அப்புறம்தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது. இது வரைக்கும் உங்களை வந்து யாரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாங்களோ இனிமேல் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க. கம்ப்ளீட் ரியலைசேஷன் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஓகே, இவ்வளோ நாளாக நம்ம வந்து தப்பு பண்ணியிருக்கோம், இனிமேல் வந்து நமக்காக வாழணும் அப்படின்ற ஒரு மொமெண்ட் வந்தாச்சு. ஸோ நிறைய பிளேசஸ்க்கு போவீங்க, நிறைய விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க, நிறைய பர்சன்ஸோட நியூ ஃப்ரெண்ட்ஷிப், நியூ பாண்டிங் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இது வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு சில பேருக்கு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் பாசிபிள். அதாவது நீங்கள் இருக்கிற இடத்த விட்டுட்டு வேற இடத்துக்கு நீங்கள் போவீங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கான அந்த ஃப்ரீடம்ங்கிறது அந்த நியூ பிளேஸில் இருக்கும். உங்களோட அந்த க்ரோத் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குங்க. இப்போ நீங்கள் போடுற எல்லா ஹார்ட் ஒர்க், எல்லா எஃபோர்ட்டுமே வந்துட்டு உங்களுக்கு இப்போ இந்த மொமெண்ட் வந்து பலன் இல்லாமல் இருக்கலாம். பட் வந்துட்டு வெரி சூன் அதுக்கான எல்லா பெனிஃபிட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். இனிமேல் உங்களோட லைஃப்பில் உங்களோட சாய்ஸஸ், உங்களோட டெசிஷன்ஸ் அதுதான் இருக்க போகுது. ஓகேங்களா? பார்ப்போம். சரி, ஆக்சுவலி வந்துட்டு இந்த ஒரு விஷயம் தான் உங்களை வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிளாக் பண்ணியிருக்கோம். இவ்வளோ இயர்ஸாக வந்துட்டு உங்களுக்கான அந்த ஒரு ஃப்ரீடம் அது ஒன்று மட்டும் கிடைச்சிருந்ததுன்னா இந்நேரம் உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் சாதிச்சிருக்கலாம். பட் நோ ப்ராப்ளம், இனிமேல் கிடைக்க போகுது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, 4 of Swords. சரி, இது ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிக்குது. உங்களுடைய சேட் டேஸ், கஷ்ட காலங்கள், சோகமாக அழுதுகிட்டே இருந்த காலங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருது. நீங்கள் இந்த இதுல எப்படி இருக்கீங்க? ஓகே, சி இந்த இது தெரியுதா? 1 minute. யா,
ஸோ இது மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க. ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயம் தான் உங்களை வந்து இப்படியே கட்டி போட்டு வச்சுருக்குது. அதிலிருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. ஸோ இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு. ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்களாக வந்துட்டு உணர்வீங்க. உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டாக இருக்கட்டும், நீங்கள் திங்க் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு மாறும். ஸோ இந்த ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. இந்த ஒரு 2 டிரான்ஸ்ஃபர்மேஷனுமே பாருங்களேன், நீங்கள் சொந்த காலில் நிற்க வேண்டிய ஒரு டேஸ் எல்லாமே வந்துருச்சு. இது வரைக்கும் மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருந்திருக்கலாம், பட் இனிமேல் வந்துட்டு அந்த மாதிரி இருக்காது. ஓகேங்களா? உங்களுக்காக நீங்கள் ஸ்டாண்டப் பண்ணுவீங்க. யாராவது உங்களை காப்பாற்ற மாட்டாங்களா, யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு இருந்த காலங்கள் எல்லாமே மாறப்போகுது. ஓகேங்களா? எல்லா விஷயங்களுமே, அதாவது அதுக்கான ஒரு சூழ்நிலைகள், அதுக்கான ஒரு எல்லா விஷயமே உங்களுக்கு ஃபேவரபிளாக வரும். ஓகேங்களா? நீங்கள் வந்து அந்த ஒரு லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் சொன்னேன், அந்த மாற்றத்திற்கான ஒரு சூழ்நிலை வந்து உங்களை தேடி வரும். ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி வந்திருக்கலாம். ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் நீங்கள் உணர்வீங்க. அப்படி இல்லைன்னா இனிமேல் வரும். உங்களை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கான அந்த ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு பலமே வந்துட்டு உங்களோட இந்த வலிகள் தான். நீங்கள் நிறைய வந்து ஹார்ட் பிரேக்ஸ், நிறைய பெயின்ஃபுல்லான மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நிறைய அவமானங்கள், எம்பாரசிங் மூமெண்ட்ஸ், இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் டீப் இன்சைடு வந்துட்டு ஒரு பெரிய பெயினாக இருந்திருக்கலாம். ஸோ அந்த வலிகளை ரொம்ப வருஷமாக நீங்கள் தாங்கிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதுதான் உங்களுக்கான ஒரு ஸ்ட்ரென்த்தாக மாறப்போகுது. நீங்கள் உங்களோட அந்த பெயின், அந்த வலிகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு பாசிட்டிவாக மாற்றணும். ஓகேங்களா? ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது அப்படியே வரும். ஸோ உங்களுக்குள்ளார ஆக்சுவலி வந்துட்டு ஒரு சில சேஞ்சஸ் வந்துட்டு தானாக வரும். ஓகேங்களா? அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணாதீங்க. சேஞ்சஸ் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வர்றப்போ வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளோட ஓல்டு லைஃப்ல இருந்து, நம்மளோட ஓல்டு செல்ஃப்ல இருந்து புது பர்சனாக மாற, புது வாழ்க்கைக்கு போக அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் ஸ்டாப் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ யூனிவர்ஸ் அந்த மாற்றத்தை கொண்டு வரப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்க வேண்டாம். எமோஷன்ஸை மட்டும் கொண்டு வர வேண்டாம். ஓகேங்களா? பிகாஸ் அந்த எமோஷன் ஒன்று தான் உங்களுக்கான வீக்னஸ். அதுதான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து தடுத்து நிற்கிறதுக்கான ஒரு விஷயம். உங்களோட வாழ்க்கையில் நிறைய பெயின்ஃபுல் மூமெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி அது எல்லாமே தான் உங்களுக்கான ஒரு வேல்யூபிளான ஒரு லெசனாக இருக்க போகுது உங்கள் ஃப்யூச்சருக்கு. ஓகேங்களா? ஸோ இனிமேல் வந்து உங்களுக்கான இந்த குட் லக், அந்த ஒரு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனி நீங்கள் என்ன நினச்சி மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கனாலுமே கிடைக்கும். ஸோ அதனால உங்களுக்கு என்ன வேணும், என்ன ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணணும், என்ன பிளாக்கேஜஸ் ரிலீஸ் ஆகணும், அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், கிடைக்கும். ஏஞ்சல்ஸாக இருக்கட்டும், உங்கள் ஸ்பிரிட் அனிமல்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் கவனிக்கலையோ, ஏதோ ஒரு சயின்ஸ், ஒரு ட்ரீம் மூலயமா, இல்லை ஃபெதர்ஸ், பட்டர்ஃப்ளைஸ், இது மாதிரி ஏதோ ஒரு சயின்ஸ், ஏஞ்சல் நம்பர்ஸ், இல்லை ரிப்பிட்டேட்டிவ் நம்பர்ஸ், இல்லை நிறைய கோஇன்சிடென்சஸ், இது மாதிரி ஏதாவது உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் நடந்திருக்காங்கிறத பாருங்கள். அப்படி நடக்கலைன்னா இனிமேல் வந்துட்டு கண்டிப்பாக நடக்கும். ஸோ கொஞ்சம் கான்ஷியஸாக இருங்க. ஓகேங்களா? ஓகே, பார்ப்போம். எனக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எதுக்காக இவ்வளவு நாள் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்களோ அது ஃபைனலி நடக்க போகுது. 6 of Wands, High Priestess. ஓகே, இதுக்கு மேலே நான் என்ன சொல்லணும்? கார்டே அவ்வளோ ஸ்ட்ராங், அவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி சக்ஸஸ். இந்த கார்டு பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்கு. இது வரைக்கும் லைஃப்பில் வந்து எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு போராடிட்டு இருந்தீங்கன்னா எஸ், இது வந்து உங்களோட பர்சனல் மட்டும், ப்ரொஃபஷனல் மட்டும் கிடையாது, பர்சனல் விஷயமா. இப்போ வீடு கட்டணும், இல்லை வீடு விற்கணும், இல்லை ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஃப்யூச்சர் ரிலேட்டடாக ஏதாவது பண்ணணும், சில்ட்ரனுக்காக ஏதாவது பண்ணணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக. அண்ட் ஒரு சில பேருக்கு உங்கள் சில்ட்ரன் மூலயமா ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் இந்த சன் எவ்வளோ பிரைட்னஸ் இருக்கு பாருங்க இந்த காட்சிலே. உங்களோட லைஃப்பில் வந்துட்டு இந்த ஒரு இருண்ட மாதிரி நீங்கள் இருந்தீங்க, இனி இப்படி மாறுவீங்க. You can see the transformation.
சரி, இப்போ எப்படி இருக்கீங்க? உங்கள் எனர்ஜி எப்படி இருக்குது இப்போது? ஒன்றுக்கும் ஹார்ட் பிரேக், ஒரு ஃப்ரீடம் இல்லாமல் இருக்கா? சரி, உங்கள் ஃப்யூச்சர் எப்படி அழகாக இருக்கு? கம்ப்ளீட் ஃப்ரீடம், ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜி, உங்களுக்கும் சனுக்குமான அந்த டைரக்ட் பிளெஸிங்ஸ், டைரக்ட் கனெக்ஷன், கம்ப்ளீட் பிரைட்னஸ், உங்கள் லைஃப்பில் கம்ப்ளீட்டான ஒரு பிரைட்னஸ் எல்லாமே வரப்போகுது. ஒரு சில பேர் வந்துட்டு உங்களோட அந்த இன்னசென்ஸ் அது எல்லாமே வந்துட்டு சென்டர் ஆஃப் அட்டென்ஷன், எங்கே போனீங்கனாலுமே நீங்கள் தான் ஷைன் ஆவீங்க. ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு ஒரு சீக்கிரம் தெரிய வருங்க, ஒரு விஷயம் தெரிய வரும். அதாவது சம்திங் அது உங்களை லைஃப்பில் வந்து மாற்றும். ஓகேங்களா? ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஒரு சில பேர் வந்துட்டு ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் அதிகமாக போக சான்சஸ் இருக்குது. அண்ட் உங்கள் ஆன்சஸ்டர்ஸாக இருக்கட்டும், அவங்களோட மெசேஜஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சரி, நீங்கள் வந்து இனி ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு டைம். ஓகேங்களா? அதாவது இந்த ஃப்ரீடம்லேருந்து வெளியே வரீங்க, பட் ஸ்டில் வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு ரிஸ்க் எடுத்தே ஆகணும். பிகாஸ் உங்கள் லைஃப்பில் வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வர்றப்போ வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் மாற்றணும். ஸோ இப்போ வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு மொமெண்ட்டில் இருக்கீங்க, கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும். யூனிவர்ஸ் உங்களை பார்த்துக்குவாங்க, உங்கள் ஆன்சிஸ்டர்ஸ் உங்களை பார்த்துக்குவாங்க. அவங்க ஸ்ட்ராங்காக சொல்கிறது அதுதான். சரி, எனக்கு இந்த கார்டை பார்க்குறப்ப இதுக்கு மேலே என்ன மெசேஜ் சொல்லணும், எல்லாமே கார்டில் அழகாக காமிக்குதுன்னு இருக்கு. கேட்குற எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு ஆன்சர்ஸ் தாங்க. கெரியர்லையுமே ஒரு சக்ஸஸ் இருக்கும், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும். இது வரைக்கும் வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ் இல்லாமல் இருக்குதா, கெரியர் ரிலேட்டடாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இனிமேல் வந்துட்டு நீங்கள் பிடிச்ச மாதிரி வேலைகள் செய்வீங்க, பிடிச்ச என்விரான்மெண்ட், உங்களை அந்த வேலை செய்கிற சூழல் எல்லாமே மாறும். அண்ட் அந்த ஃப்ரீடம் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த ஃப்ரீடம் வந்து உங்களுக்கு நிறைய செல்ஃப் லவ் கொடுக்கும். நீங்கள் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு ஒரு கம்ப்ளீட் ஒரு என்ன சொல்கிறது, ஃப்யூச்சருக்கு தேவையான ஒரு ஸ்டேபிள் லைஃப் அது அழகாக பில்ட் பண்ணுவீங்க. உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னா, நீங்கள் இப்போ ஒன்றுக்கு கவலைப்படுற மாதிரி பயப்படுற மாதிரி இருக்காது. எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக செட்டில் பண்ணிடுவீங்க. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கேட்குற அந்த ஹெல்ப் வந்துட்டு டெஃபினட்டாக கிடைக்கும். இப்போ உங்கள் லைஃப்பில் வந்துட்டு மேபி செல்ஃபிஷ் பீப்புள் உங்களை சுற்றி இருக்கலாம், நிறைய ஹெல்ப் பண்ணுற பர்சன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். பட் சூன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி நிறைய பீப்புள் வந்து இருப்பாங்க. அவங்க வந்து உங்களோட சக்ஸஸ்க்காக இருக்கட்டும், உங்களோட ஹாப்பினஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நீங்கள் எந்த ஹெல்ப் கேட்டிங்கனாலுமே கண்டிப்பாக செய்வாங்க. உங்களோட சரௌண்டிங்ஸ் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ உங்களை சுற்றி எந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குதோ அது அப்படியே மாறும். சாதிக்கணும்னு நிறைய ஆசை. இப்போ நீங்கள் அஃப்கோர்ஸ் மேரிடாக இருந்தாலுமே வந்துட்டு உங்களுக்கான அந்த ஒரு பேஷனாக இருக்கட்டும், அந்த சாதிக்கணுங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு என்ன சொல்கிறது, அதுக்கான ஒரு வாய்ப்புகள் வராமல் இருக்கலாம். ஸோ போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா எஸ், கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பார்ப்போம். ஓகே, சரி, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்போ மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பிகாஸ் ஏன் அதை ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க அப்படின்னா, சரி உங்களோட லைஃப் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது நெகட்டிவ் டு பாசிட்டிவ், 0 to 100 இது மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வர்றப்போ நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பை விட்டு போகும். நிறைய உங்களால் ஒரு சில பர்சன்ஸாக இருக்கட்டும், ஒரு சில விஷயங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைலே இருக்கட்டும், அது வந்து விட்டு கொடுக்க முடியாமல் இருக்கும். பட் ஆனால் வேறு வழி இல்லை, நீங்கள் விட்டு கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒரு சேட்னஸ் இல்லைனா வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கலாம். பட் வாட் எவர் இட் இஸ் உங்களோட நல்லதுக்காக அப்படின்னு நினச்சிக்கோங்க. அண்ட் உங்களோட இந்த க்ரோத், இந்த சக்ஸஸை ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது வெறுப்பாவாங்க. ஆக்சுவலி வந்து உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு டெஃபினட்டாக வந்து அவங்க நிறைய பர்சன்ஸ் உங்களை சுற்றி நிறைய ஒரு நெகட்டிவ் பீப்புள் இருக்கலாம், டாக்ஸிக் இருக்கலாம், நீங்கள் வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கலாம். அந்த பர்சன்ஸ்க்கு ஆக்சுவலி தெரியாது இன்ன வரைக்கும் தட் உங்களோட லைஃப்பில் இவ்வளோ ஒரு ஹாப்பினஸ், பிளெஸ்ஸிங்ஸ், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வரப்போகுது அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் இன்னும் சஃபர் ஆகுறீங்க, நீங்கள் இன்னும் லைஃப்பில் முன்னேறாமல் அப்படியே தான் இருக்கீங்க, அவங்க முன்னேறிட்டு இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு கம்பேரிஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம். பட் ஆக்சுவலி வந்து உங்களோட இந்த ஒரு ஹாப்பினஸ், இந்த ஒரு பிரைட் லைஃப் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து அவங்களை ஷேக்கன் அப் பண்ண போகுது. அவங்க நினச்சிட்டு இருந்த அந்த ஒரு தாட்ஸ் எல்லாமே மாறப்போகுது.
ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு சில பேரோட ஃபேஸ்லேயே நீங்கள் வந்து வெறுப்பு பார்க்க ஆரம்பிப்பீங்க, உங்கள் லைஃப்பில் நல்லது நடக்குதுன்னு. பட் அதெல்லாம் வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் இக்னோர். அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு அட்டென்ஷன் கொடுக்க வேண்டாம். மோஸ்ட்லி அவங்கள நீங்கள் மீட்டே பண்ண வேண்டாம். பிகாஸ் அவங்களாம் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. உங்களுக்கு இனிமேல் வந்து இந்த நெகட்டிவ் பீப்புளாக இருக்கட்டும், அந்த எனர்ஜி எதுவும் தேவையில்லை. ஓகேங்களா? இதை அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். பேஷன். ஆக்சுவலி வந்து உங்களுக்குள்ளார வந்து அந்த ஒரு லயன் எனர்ஜி வருங்க. நீங்கள் செஞ்ச எல்லா நல்ல விஷயங்களும், நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, மணி கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, கேட்காமலே உதவி செஞ்சுருக்கீங்க, சப்போர்ட்டிவ், மாரல் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க. யாராவது ஃபோன் பண்ணி அவங்க கஷ்டத்தை சொன்னாங்க அப்படின்னா எஸ் நீங்கள் உட்காந்து கேட்டிருக்கீங்க, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க நிறைய நாட்கள். கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு கிரேட்ஃபுல்லாக இருப்பாங்க. அண்ட் ஒரு சில பேர் கண்டிப்பாக கிரேட்ஃபுல்லாக இருப்பாங்க, ஒரு சில பேர் கண்டிப்பாக பேக் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். ஸோ யார் என்ன பண்ணியிருந்தாலும் நீங்கள் நல்லபடியாக நல்ல இன்டென்ஷனோட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு ஃபேவர் பண்ணுறாங்க. நீங்கள் செஞ்ச அத்தனை ஹெல்ப், அத்தனை கைண்ட்னஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு டபுள் மடங்காக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நீங்கள் எவ்வளோ நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க, பட் அது கண்டிப்பாக இனிமேல் கிடைக்கும். ஓகேங்களா? உங்களுக்கான குட் டைம்ஸ் வந்துருச்சு. ஸோ இனிமேல் வந்துட்டு நல்லா உட்காந்துட்டு ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு லைஃப் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுல ஒரே பண்ணிக்க வேண்டாம். நல்லா இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது ஃப்யூச்சர். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எஃபோர்ட் போடணும். உங்களோட மைண்ட் செட்டு தான் முக்கியம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பிகாஸ் வந்து ஒரு சில பேர் அதெல்லாம் நடக்காது, சும்மா இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு உங்களோட கரண்ட் எனர்ஜி, கரண்ட் மைண்ட் செட்டை வச்சுட்டு வரக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸை வந்து நீங்கள் நம்பாமல் அப்படியே விட்டுருவீங்க. ஸோ அப்போ யூனிவர்ஸ்க்கு வந்துட்டு ஓகே நான் கொடுக்குற நல்லதை அவங்களே ரிசீவ் பண்ண விரும்பலை, அப்புறம் எதுக்குன்னு விட்டுருவாங்க. வர பிளெஸ்ஸிங்ஸை நீங்கள் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட வெல்கம் பண்ணணும். அதை விட்டுட்டு சும்மா அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் வராது, சும்மா சொல்கிறாங்க, இது மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே இருந்தீங்கன்னா யூனிவர்ஸ் கொடுக்குற யூனிவர்ஸ்க்கே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நீங்கள் ரிசீவ் பண்ண விரும்பலை, அப்போ நான் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு கொடுக்காம போயிடுவாங்க. உங்களோட மைண்ட் செட் தான் முக்கியம். ஸ்டாப் ஜட்ஜிங். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு சில பேர் உங்களோட சூழ்நிலைகளை வச்சுட்டு ரொம்ப ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கீங்களா நெகட்டிவாகவே, அதை ஜட்ஜ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுங்க. ஓகேங்களா? என்ன வருதோ வரலையோ நீங்கள் ரிசீவ் பண்ணியே ஆகணும். ஒரு சில விஷயங்களை ஃபஸ்ட்டு அதுக்கான ஒரு நம்பிக்கை வேணும். ஓகேங்களா? எனக்கு அதெல்லாம் கிடைக்காது வராதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பாசிட்டிவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க உங்கள் லைஃப்பில். பேஷன். உங்களோட பேஷன் வந்து அதிகமாகுங்க. அதாவது இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஹாபி, ஒரு செட் ஆஃப் பேஷன்ஸ் இருக்கலாம். பட் இனி வரப்போகிற நாட்களில் உங்களோட பேஷன்ஸ் அதிகமாகும். நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுவீங்க, நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிராஃப்டிங்கில் பேஷன் இருக்குது, குக்கிங்கில் பேஷன் இருக்குது, இல்லை சம்திங் எதுலையோ பேஷன் இருக்குன்னா அதையும் தாண்டி அது வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிடுவீங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் பேஷன் இப்போ என்ன இருக்குதோ அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிடுவீங்க ஈஸியாக. எல்லா சூழ்நிலைகள் எல்லாமே அக்செப்ட் யூனிவர்ஸ் ஃபேவர் பண்ணுவாங்க. நீங்கள் அதையும் மீறி நிறைய விஷயங்கள் வந்துட்டு கற்றுக்குவீங்க, நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்களோட மைண்ட் செட், உங்கள் லைஃப் ஸ்டைல் எல்லாமே வந்துட்டு ஒரு கோலை நோக்கி தான் இருக்கும். லைஃப் ஃபுல்ஃபில்மெண்ட், க்ரோத், சக்ஸஸ், ஃப்யூச்சர் செட்டில்மெண்ட், இந்த ஒரு தாட்ஸ் தான் இனிமேல் வந்து இருக்க போகுது. ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி வந்திருக்கலாம், இன்னொரு சில பேருக்கு வந்துட்டு இனிமேல் தான் வந்து அந்த மாதிரி தாட்ஸ் வரவே போகுது. பிகாஸ் இப்போ கரண்ட்லி நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் நடக்குமா வருமா அந்த மாதிரி மைண்ட் செட்டில். யூனிவர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ நம்புறீங்களோ, உங்களோட விஷஸாக இருக்கட்டும், உங்களோட ப்ரேயர்ஸாக இருக்கட்டும், உங்கள் ஆசைகள், பேஷன், இதெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ, பாசிட்டிவாக இருக்கோ, அந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பில் டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது வரும். நீங்கள் நெகட்டிவாக இருந்துட்டு உங்கள் லைஃப் பாசிட்டிவாக மாறணும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும்னா வராது. பிகாஸ் பாசிட்டிவாக இருக்கிற இடத்துல மட்டும்தான் யூனிவர்ஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஓகே. பட் ஆனால் வந்து உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு வந்துட்டு உங்களோட இந்த லைஃப் மாறுறது, நீங்கள் மாறுறதே வந்துட்டு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பிகாஸ் இது வரைக்கும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் உங்களோட பேஷன் ரிலேட்டடாக இல்லை எதுவுமே வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டீங்க, காமிச்சிருக்க மாட்டீங்க. உங்களோட அந்த ஒரு பேஷன், அந்த ஒரு
ப்ரொடக்டிவான ஒரு மைண்ட் செட் இது எதுவுமே வெளியே காமிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால பீப்புள் உங்களை ஒரு மாதிரி ஜட்ஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் சும்மா நார்மலாக இருக்கிற பர்சன் தான், இவங்களாம் பேஷன்லாம் கிடையாது, நல்லா சக்ஸஸ்லாம் ஆக மாட்டாங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பட் உங்கள் லைஃப்பில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்கிறப்போ கண்டிப்பாக ஷாக் ஆவாங்க. ஜெலசியும் இருக்கும், பட் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும்னா, it would take a hell a lot more to defeat you. யூனிவர்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கங்கிறது இதிலே தெரியுது. சரி, உங்களை வந்து ஆக்சுவலி அழிக்கணும், உங்களை டிஃபீட் பண்ணணும், டிஸ்ட்ராய் பண்ணணும், உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் கொண்டு வரணும், இது மாதிரி நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். பட் யூனிவர்ஸ் உங்களை கம்ப்ளீட் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. இந்த ஒரு பீப்புள் கிட்ட இருந்து, இந்த மாதிரி விஷயங்களில் இருந்து உங்களுக்கான ஒரு ஃப்ரீடமாக கொடுக்குறாங்க. இதிலிருந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வெளியே வர போகிறீங்க. இனிமேல் யாருமே உங்களை டிஸ்ட்ராய் பண்ண முடியாது, உங்கள் கிட்டே நெருங்க முடியாது. சி யூ கேன் சி எவ்வளோ செல்ஃப் க்ளோ இந்த பர்சனுக்கு அது மாதிரி தான் இருக்க போகுது. இனிமேல் உங்கள் லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், நீங்களுமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து செல்ஃப் கேருக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. நிறைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, see blessings, நான் சொன்ன மாதிரி தான், every blessings you give will eventually be returned to you. நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, நீங்கள் செஞ்ச எல்லா நல்ல விஷயங்கள், எல்லா பிளெஸ்ஸிங்ஸ் திருப்பி உங்களுக்கு பல மடங்கு வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ சில்ட் அவுட்டாக இருங்க. ஜஸ்ட் நீங்கள் உங்களோட க்ளோ, நீங்கள் எப்படி வந்துட்டு உங்களை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எப்படி உங்கள் லைஃப்பில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் உங்களே. ஓகேங்களா? ஸோ உங்களை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு டைம் வந்தாச்சு. ஓகே, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுல கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நல்லா இருக்க காட்சி, நீங்கள் கேட்குற எல்லா ஃப்ரீடம் எல்லாமே வந்துட்டு வருதுங்க. ஓகேங்களா? பாசிட்டிவான சூழ்நிலைகள் எல்லாமே அக்செப்ட் பண்ணுது. நீங்கள் ஜட்ஜ் பண்ணாமல் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், நெகட்டிவாக இதெல்லாம் நடக்காது, சும்மா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, இது மாதிரி வந்து நினச்சிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்காது தான். நான் சொன்ன மாதிரி பாசிட்டிவாக இருக்கிற இடத்துல தான் யூனிவர்ஸ் பேச போகிறாங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நம்பிக்கையோட பாசிட்டிவாக இருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். உங்களோட அந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட், அந்த நம்பிக்கை தான் வந்து உங்கள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஒரு பேஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே பிளஸ்ட். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்யூ.